வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தீவிரம். இயந்திரம் தட்டுப்பாடு காரணமாக அறுவடை பணிகள் தாமதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஊராட்சி தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமும் ஏற்படாத நிலையில் புதிய கட்டடம் கட்டித்தர கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஊராட்சி சார்பில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆன நிலையில் திறக்கப்படாததால் மக்கள் அவதி. திருவாரூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகள் தேக்கம். நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்ப விவசாயிகள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உசிலம்பட்டி பகுதியில் குப்பைகளை தரம் பிரிக்காமல் கொட்டும் கடை உரிமையாளர்களிடம் அபராதம் வசூலிக்க நகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள பேரையூர் ரோட், மதுரை தேனி சாலை, வத்தலகுண்டு சாலைகளில் உள்ள கடைகளுக்கு முன்பாக உள்ள குப்பைகள் துப்புரவு பணியாளர்கள் சேகரிக்க சென்றுள்ளனர். அங்கு குப்பைகள் தரம் பிரிக்காமல் மொத்தமாக போடப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்து நகராட்சி ஆணையருக்கு புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் உசிலம்பட்டி நகராட்சி ஆணையர் சக்திவேல், சுகாதார ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளிலிருந்து வெளியேற்றப்படும் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்றும் நகராட்சிக்கு ஆணையர் சக்திவேல் கடை உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொண்டார். அத்துடன் குப்பைகளை தரம் பிரித்து தராத கடைக்காரர்களிடம் அபராதம் விதிக்கும்படியும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காஞ்சிபுரத்தில் புதர்கள் மண்டி கிடந்த அண்ணா நூற்றாண்டு பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா முறையான பராமரிப்பு இன்றி புதர்கள் மண்டி கிடக்கின்றன. இதில் பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் இருக்கும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஆபத்தான சூழலில் பூங்காவிற்கு வந்து செல்கின்றனர். பூங்காவின் நிலை குறித்து புகார் எழுந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பூங்காவை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆட்சியர் ஆய்வின் போது பூங்கா அவசரமாக சுத்தம் செய்யப்பட்டது. இதனை கண்ட மாவட்ட ஆட்சியர் பூங்காவை முழுமையாக சுத்தம் செய்ய உத்தரவிட்டார். பூங்காவில் இருந்து கல்லூரி மாணவர்களை கண்ட ஆட்சியர் அவர்களை அழைத்து அறிவுரை கூறி மீண்டும் கல்லூரிக்கு செல்ல அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் இயந்திரம் தட்டுப்பாடு காரணமாக அறுவடை பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 1,60,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. பருவம் தவறி பெய்த மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக சம்பா சாகுபடி பெருமளவு பாதிக்கப்பட்ட நிலையில் மிஞ்சிய பயிர்களை விவசாயிகள் உரமிட்டு காப்பாற்றினர். தற்போது பயிர்கள் வளர்ந்த நிலையில் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் அறுவடை இயந்திரங்கள் தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அறுவடை இயந்திரங்கள் கிடைக்காத நிலையில் விவசாயிகள் கூலி ஆட்களை கொண்டு அறுவடை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இரட்டிப்பு செலவு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேளாண் பொறியியல் துறை வசம் 3 அறுவடை இயந்திரங்கள் மட்டுமே உள்ள சூழலில் விவசாயிகளின் தேவைக்கேற்ப வாடகைக்கு இயந்திரம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் கூடுதலாக அறுவடை இயந்திரங்களை வரவழைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கரம்பக்குடி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வெள்ளாள கொல்லையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடத்தில் செயல்படும் இப்பள்ளியில் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி கட்டடங்கள் முழுவதுமாக சிதிலமடைந்துள்ள நிலையில் பள்ளி நேரத்தில் கட்டடத்தின் ஒரு பகுதியில் மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்தன. இதில் நல்வாய்ப்பாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எந்த காயமும் இன்றி உயிர் தப்பினர். எனவே பள்ளி கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் அருகே ஊராட்சி சார்பில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னரும் திறக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள தூதர்மட்டம் பகுதியில் பேருந்து நிலையம் அருகே இருந்த பழைய கழிப்பிடத்தை இடித்துவிட்டு குன்னூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிப்பிட கட்டடம் கட்டப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். ஆனால் கட்டுமான பணிகள் முடிந்து 6 மாதங்கள் ஆன நிலையில் கழிப்பறை திறக்கப்படவில்லை. இதுகுறித்து புகார் அளித்தால் ஊராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கில் நடந்து கொள்வதாக புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் விரைவில் பொது கழிப்பிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற குழந்தை இயேசு பேராலய திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சையில் புகழ்பெற்ற அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றப்பட்டது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அற்புத குழந்தை இயேசு சொரூபத்திற்கு மல்லிகை மலர்கள் மற்றும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரை குடந்தை மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி புனிதம் செய்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி வான வேடிக்கை முழங்க திருத்தேரை வலம் வந்தனர். மேலும் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. மனங்களும் என்னை நோக்கி செல்லட்டு, ஆசீர்வாத மழையாக பொழியப்படட்டும். நிக்கில் அதிதூதர் பழனி அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆங்கில நாள் விழாவில் மாணவ மாணவியர் ஆங்கிலத்தில் உரையாடி காண்போரை அசத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் மாணவ மாணவியரின் கல்வி தரத்தை உயர்த்தும் வகையில் ஆங்கில நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி, மாவட்ட ஆட்சியர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொப்பம்பட்டி, கீரனூர், மூத்தநாயக்கன், மேல்கரைப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் மாணவ மாணவிகள் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்தும் ஆங்கிலத்தில் உரையாடியும் சினிமா பாடல்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பாடியும் பார்வையாளர்களை அசத்தினர். அத்துடன் மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து நாடகம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். Don't worry, uncle. We can see tomorrow in our religious wedding ceremony. He planned that 30 lakh race all over the Vatanjatra. So it looks like. Sam, what are you doing? Keeping my eyes out, sir. Don't worry, we will be safe. Sam, get your head back inside. Sam, I need break immediately. சரி சமாளிப்போம். நான் சும்மா புல் மேல கடத்து விளையாண்டுட்டு இருந்தேன்டா. இவனுக்கு உருட்டுறதே வேலையா போச்சு. சரி, என்ன இந்த பக்கம்? நீங்க தான் நேத்து என் கூட விளையாட வரல. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை 2.5 கோடி ரூபாய் ரொக்கமும் 1040 கிராம் தங்கமும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் மாதந்தோறும் காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை என்னும் பணியானது வசந்த மண்டபத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. கோவில் தக்கார் அருள்முருகன் தலைமையில் இணை ஆணையர் ஞானசேகரன் முன்னிலையில் கோவில் பணியாளர்கள் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 2,51,86,242 ரூபாய் ரொக்கமும் 1040 கிராம் தங்கம், 20,800 கிராம் வெள்ளி மற்றும் 1,248 ரூபாய் வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேகம் மற்றும் தைப்பூச திருவிழாக்கள் களை கட்டியது. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்விசாரம் அருகே
ராசாத்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் கோவிலில் 25வது ஆண்டு திருக்குடும் முழக்கு நன்னீராட்டு பெருவிழா மற்றும் தெப்ப உற்சவ விழா நடைபெற்றது. இதனையொட்டி பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் கோவில் குளக்கரையில் மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவ தேரில் முருகபெருமான் அமர வைக்கப்பட்டு குளத்த வலம் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத கிருத்திகை முன்னிட்டு 13ஆம் ஆண்டு தெப்ப உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்களவாத்தியம் முழங்கவும் வான வேடிக்கையுடன் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்குளத்தில் இறங்கி தெப்பத்தில் ஏறி 3 முறை பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்து தெப்ப மிதவையை 3 முறை சுற்றி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வண்டிக்கார தெருவில் அமைந்துள்ள பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் தை கடை வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்தனர். இதில் வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க பச்சைக்காளி பவளிக்காளி ஆட்டத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை அடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் தை மாத கடைசி வெள்ளியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக வந்தனர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் அம்மனுக்கு தீச்சட்டி ஏந்தியும் மாவிளக்கும் எடுத்தும் காவடி சுமந்தும் தேர் இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் குருவித்துறையில் பிரசித்தி பெற்ற ஆதி மாசாணியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் மழை பொழியவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி தை மாதம் திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தைப்பூசத்தையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பக்தர்கள் பழனிக்கு காவடி எடுத்து பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். அந்த வகையில் கும்பகோணம் அருகே உள்ள துக்காம்பாளைய தெரு பருவத ராஜகுரு மகாஜனங்களின் 76வது பாத யாத்திரை தொடங்கியது.
இதனையொட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடிகள் எடுத்து பாத யாத்திரையாக புறப்பட்டனர். அவர்களை அப்பகுதி மக்கள் மேளதாளத்துடன் ஆட்டம் பாட்டத்துடனும் வழி அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் மலைக்கோவில் தைப்பூச விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை இரு வேளைகளில் முருகன் வள்ளி தேவானை சமேதராய் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் வரும் 10ஆம் தேதி தைப்பூச தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முகூர்த்த கால் நடவு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா சரண கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெடியரசம்பாளையம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருவிழா கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவையொட்டி தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித தீர்த்தக்குடம் எடுக்கப்பட்டு மேளதாளத்துடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் வான வேடிக்கையுடன் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த வல்லப விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மகா யாகம் நடைபெற்றது. இதற்காக பெரிய யாக குண்டம் அமைத்து 108 மூலிகைப் பொருட்கள் மற்றும் பழங்களை கொண்டு மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை எடுத்து சிவாச்சாரியர்கள் கோவிலை வலம் வந்தனர். பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.